குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டாபிக் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் டே 8 வந்து பார்த்தீங்கன்னா நாள் தேதி நேரம் கண்டுபிடிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து முக்கியமான டாபிக். இதுலேருந்து ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா நாள் தேதி நேரம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 7 டாபிக் வந்து முடிச்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் சைக்காலஜி வந்து உங்களுக்கு டீப்பாக கரெக்டாக புரியும். சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு டைம் பார்த்தாலே போதும், திருப்பி பார்க்க தேவையில்ல. சரிங்களா? இன்றைக்கி டே 8 நாள் தேதி கிழமை நேரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரோ பார்த்துடலாம். இன்ட்ரோ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் சம்மை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு லீப் ஆண்டுனா என்ன, சாதாரண ஆண்டுனா என்னென்னு பார்க்கணும். ஓகேங்களா? லீப் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 366 நாட்கள் இருக்கும். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்குப்படி 365 நாட்கள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 365 நாள் இந்த 4 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா 366 நாட்களாக கணக்கெடுக்கப்படும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து ஒரு வருடம் வந்து பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 365 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? 365 நாள் ஆகும். இந்த கால் நாட்களெல்லாம் சேர்த்து வச்சு 1 2 3 4 இதில் ஒரு 2.5ன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2.5, இதில் ஒரு 2.5, இதில் ஒரு 2.5. இப்போ இந்த 4 காலையும் சேர்த்தா ஒன்றாயிடுமா? அதை தான் வந்து பார்த்திங்கன்னா 326 நாட்களாக வந்து 366 நாட்களாக வச்சுருக்காங்க. இது எந்த இடத்துல இருக்கும்னா பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 29 நாட்கள் இருக்கும். லீப் வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 29 நாள் இருக்கும். சாதாரண வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா 28 நாட்கள் இருக்கும். அப்போ பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். வருஷம் வந்து ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய பிறந்தநாள் தேதி சரியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிப்ரவரி 29 வரதுனால அவங்க 4 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு முறை தான் வந்து பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 366 நாட்கள். இதை வந்து எத்தனை வாரம் இருக்கும் அப்படின்னா 52 வாரங்கள் 2 நாட்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? 52 வாரங்கள் முழுசாக இருக்கும், ப்ளஸ் 2 நாட்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டினா வந்து பார்த்திங்கன்னா 366 நாட்களாக ஆறிடும். ஓகேங்களா? ஒரு ஆண்டு லீப் ஆண்டு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த ஒரு ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் வகுப்பட்டால் அது லீப் ஆண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எழுதியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள் 2004ன்னு எடுத்துக்கோங்க. இதை 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுக்கும்போது ஆன்சர் மீதி வந்து எதுவும் வரக்கூடாது, புள்ளியில் ஆன்சர் வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் அடித்து பாருங்கள். 5 0 அப்படியே வரும். 1 இதில் வந்து புள்ளியோ மீதியோ எதுவுமே கிடைக்கல. ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்களா 2003ன்னு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 4 அடிச்சிங்கன்னா 5 0 இதை அடிக்க முடியாது. அப்போ புள்ளி வச்சு 0 சேர்க்கணுன்ற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரிலாம் வந்தால் பார்த்திங்கன்னா அது வந்து சாதாரண ஆண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து இந்த ஆண்டு சாதாரண அந்த நார்மல் டேஸ் தான். இதே நூற்றாண்டாக இருந்துச்சு அப்படின்னா 4 மற்றும் 400 ரெண்டாலையும் வகுப்படணும். ஓகேங்களா? நூற்றாண்டுனா அந்த கீழே இருக்குது பாருங்கள். 400 800 இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஆண்டை கொடுத்துருக்கேன். இப்போ 1000 அப்படி இருக்குன்னா அது ஒரு நூற்றாண்டு. ஓகேங்களா? 1200ங்கிறது நூற்றாண்டு. ஓகேங்களா? இப்போ 2004ங்கிறது ஆண்டுக்கும் நூற்றாண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த நூற்றாண்டுலாம் வந்துச்சுன்னா இது 4ஆலையும் வகுப்படணும், 400ஆலையும் வகுப்படணும். அப்படி வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து லீப் ஆண்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிவிடுவீங்க. 1600 வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் மட்டும் வகுத்துட்டு விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இது 400ஆலையும் வகுத்து பார்க்கணும். அப்போனா தான் அது லீப் ஆண்டு. ஓகேங்களா? அவ்வளோதான் லீப் ஆண்டு. இதே சாதாரண ஆண்டுனா 365 நாட்கள் இருக்கும். 52 வாரம், ஒரு நாள் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் 29ன்னு இருந்தனால 2 நாள் கிடச்சிது. இங்கே 28ன்னு இருக்கனால ஒரு நாள் தான் கிடைக்கும். ஓகேங்களா? 52 வாரம் ஒரு நாளும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது மொத்தமாக கூட்டினா 365 நாள் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் வகுப்படவில்லைனால் அது சாதாரண ஆண்டு, 400ஆல் வகுப்படவில்லைனா அது சாதாரண நூற்றாண்டு. அவ்வளோதான் வைக்கிறது. அப்படியே நேர் ஆப்போசிட் தான் அதுக்கு. ஓகேங்களா? இப்போ மாதம் நாட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஒரு டேட்டும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மட்டும் நீங்கள் அப்பப்போ மாத்திர மாதிரி இருக்கும். இப்போ வந்து 2000 வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் 29 28 நீங்கள் இதை வகுத்து பார்க்கணும். ஓகேங்களா? 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்திங்கன்னா 500 வரும். அடுத்து 400ஆல் வகுத்து பார்க்கணும். 400ஆல் வகுத்து பார்த்திங்கன்னா 5 வரும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லீப் ஆண்டு. அப்போ இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் 29 நாள் இருக்குன்னு நீங்கள் கணக்கு பண்ணணும். அதுக்கு தான் இது கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் இருக்க முட்டியை வச்சு இதை பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே
சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் இருக்க முட்டியை மடக்கிட்டுலாம் பண்ணுவாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, மறுபடியும் ஆகஸ்ட்டுன்னு இங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 31ன்னு அர்த்தம். ஓகேங்களா? பள்ளமாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 30 அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த பிப்ரவரியில் மட்டும் 28 தான் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து மார்ச் வந்து 31, ஏப்ரல் வந்து 30, மே வந்து பார்த்திங்கன்னா 31, ஜூன் வந்து 30, ஜூலை வந்து 31. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணுமா? அப்போ ஆகஸ்ட்டு 31 மாறிடும். ஏன்னா ஆகஸ்ட் வந்து மேட்டில் இருக்குது இல்லையா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து செப்டம்பர் 30, அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா மேலில் இருக்கும் 31, நவம்பர் வந்து கீழே இருக்கும் 30, டிசம்பர் வந்து மேலில் இருக்கும் 31. இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இது வந்து நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து ஒற்றை நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லீப் ஆண்டில் எத்தனை ஒற்றை நாட்கள் இருக்கும்னா 2. நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது 52 வாரங்களும் 2 நாளும் இருக்கும் இல்லையா? அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு லீப் ஆண்டில் 2 ஒற்றை நாட்கள் இருக்கும். அதே ஒரு சாதாரண ஆண்டில் 1 ஒற்றை நாட்கள் இருக்கும். ஓகேங்களா? இப்போது 2005லேருந்து 2105 வரைக்கும் இப்படி ஏதாவது சம்மு கொடுத்துட்டாங்கன்னா 5 ஒற்றை நாட்கள் இருக்கும் அது கூட. ஓகேங்களா? அதேமாதிரி 200 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்கன்னா 3 ஒற்றை நாட்கள், 300 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்கன்னா 1 ஒற்றை நாட்கள், 400 ஆண்டு கொடுத்துருந்தாங்கன்னா 0 நாட்கள். ஓகேங்களா? ஏன்னா அது 7 வந்து ரிப்பீட்டடாக வந்துடும். அதனால் 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒற்றை நாட்கள் வந்து இருக்காது. ஏன்னா மிச்சம் அந்த 400 வருடத்துலேயும் அந்த கால்குலேஷன் ஆகி மொத்தமாக அது 0 ஆகிடும். ஓகேங்களா? 400 ஆண்டுகளுக்கு வந்து 0 ஒற்றை நாட்கள் தான் இருக்கும். நாள், கிழமை மற்றும் கணக்கிடல் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இது வந்து கோடு வேர்டு. இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்மில் வந்து இந்த சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுவுமே கொடுக்காம 1947 ஜனவரி 26 என்ன கிழமைன்னு கேட்டுருவாங்க. அதுக்காக இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கான கோட் நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஜனவரினா 0, 3, 6, 3, 3, 6, 1, 4, 6, 2, 5, 0, 3, 5 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டராக எழுதி மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை மனப்பாடம் பண்ணால் தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வந்து ஜனவரி, அப்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஜனவரி ஆச்சுன்னா 0ன்னு அப்ளை பண்ணணும். பிப்ரவரின்னு கிடச்சா 3, மார்ச்னு கிடச்சா 3, ஏப்ரல்னு கிடச்சா 6, 1, 4, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6, 2, 5, 0, 3, 5 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் கூட நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க, எழுதிக்கிட்டு அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து கொடுக்கப்பட்ட ஆண்டிற்கான கோடு வேர்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் இப்போ அவங்க 1947ன்னு சொன்னேன் இல்லையா கொஷினில். இப்போ இந்த 1947 எதில் வரும் அப்படின்னா 1900லேருந்து 1999 இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் வருமா? அப்போ அதுக்கு அந்த ஆண்டுக்கான கோடு வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படியும் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் அப்படியே எழுதி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து கொடுக்கப்பட்ட நாள். இப்போ வந்து என்ன நாள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது 0ன்னு 1, 2, 3, 4, 5, 6ன்னு இருக்கா? அப்போ வந்து ஆன்சர் 0ன்னு வந்தால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆன்சர் 1ன்னு வந்தால் திங்கக்கிழமைன்னு அர்த்தம், 2ன்னு வந்தால் செவ்வாய்க்கிழமை. ஞாயிறு ஃபஸ்ட்டு போட்டு அது 0வாக போட்டுக்கணும். அப்படியே 1, 2, 3 வரிசையாக எழுத வேண்டியதான். சரிங்களா? முக்கியமான 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட தேதியானது ஜனவரி அல்லது பிப்ரவரியாக வந்து அது லீப் ஆண்டாக இருந்தால் மட்டும் கிடைக்கில் விடையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 1ஐ கழிக்க வேண்டும். மற்ற அனைத்திற்கும் அப்படியே பயன்படுத்தினால் போதும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. இப்போ வந்து இது நார்மல் டேஸில் தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 5ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பிப்ரவரியில் 28 நாள் இருக்கனால இது 5ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் பிப்ரவரியில் 29 நாள் இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து ஒன்று நீங்கள் கழிச்சு எழுதிக்கணும். ஓகேங்களா? 4ன்னு எழுதிக்கணும். அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது நம்ம சம் போடும்போது புரிஞ்சிடும். அடுத்தது ஒரு எண்ணை 4ஆல் வகுக்கும் போது ஈவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நம்பரை 4ஆல் வகுத்து ஈவு என்னவோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து இது தாங்க ஃபார்முலா. இப்போ நம்ம சொன்ன சம்முக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாவில் வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா 1947 ஜனவரி 26ன்னு சொல்லிட்டு ஜனவரி 26 கேட்குறாங்க. அப்போ ஆண்டிற்கான கடைசி 2 நம்பர் எழுதணும். 47ன்னு எழுதணும். ஓகேங்களா? ஆண்டில் கடைசி எண்ணை கடைசி 2 எண்ணை வந்து பார்த்திங்கன்னா இந்த 47 4ஆல் வகுத்த ஈவு எழுதணும். அடுத்த தேதிக்கான கோடு, மாதத்திற்கான கோடு, ஆண்டிற்கான கோடை போட்டு நான் 7ஆல் வகுத்துனோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சம்மு இப்போ பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், ரொம்ப சிம்பிளான சம்மு தான். ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்கு. இந்த பேசிக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஃபார்முலாவே இல்லாமல் நீங்கள் சம்மு போட முடியும். சரிங்களா? நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போட முடியும். லீப் ஆண்டுனா 366 நாட்கள், 52 வாரம் 2 நாட்கள். ஓகேங்களா? 4 இல்லைனா 400ஆல் வகுப்பு பண்ணணும். 4ங்கிறது சாதாரண ஆண்டு, 404ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றாண்டில் வகுப்பு பண்ணணும். சாதாரண ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 365 நாள், 52 வாரம் 1 நாள் இருக்கணும். இது வந்து 4ஆல் வகுப்படாவிட்டாலும் 4ஆல் வகுப்படாவிட்டாலும் அது சாதாரண ஆண்டு. மாதம் நாள்லாம் நீங்கள் இந்த மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து ஒற்றை நாட்கள். அதாவது ஒரு லீப் ஆண்டில் 2 ஒற்றை நாட்களும், ஒரு சாதாரண ஆண்டில் 1 ஒற்றை நாட்களும், 100 ஆண்டுகளுக்கு 5 ஒற்றை ஆண்டுகளும்,
200 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஒற்றை நாட்களும், 300 ஆண்டுகளுக்கு 1 ஒற்றை நாட்களும், 400 ஆண்டுகளுக்கு வந்து 0 ஒற்றை நாட்களும் காணப்படுது. ஓகேங்களா? அடுத்து நாள் கிழமை கணக்கிடுதல். அதை வந்து இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஜனவரிக்கு வந்து 0, பிப்ரவரிக்கு வந்து 3, மார்ச்சுக்கு 3, ஏப்ரல் 6, மே 1, ஜூன் 4, ஜூலை 6 இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நாள் இந்த டேட்டுக்கெலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை தெரிஞ்சுட்டா இந்த ஃபார்முலா முக்கியம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சம் போட முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். ஓகேங்களா? நம்ம அந்த ஒரு மாடலையும் ஒரு சம் தான் நடத்த போகிறோம். அந்த சம்மு நடத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சம் பார்த்துடலாம். 4 தேதி கிழமையில் ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்கன்னா இன்று திங்கக்கிழமை, இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சம்மு கேட்டாலே ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்னு பார்க்கணும். அப்போ வந்து ஒரு 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? சனி இப்படி இருக்குமா? இப்போது சனிக்கிழமை வரைக்கும் முடிஞ்சிடும். 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஓகேங்களா? 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். இப்போ திங்கக்கிழமைங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா 8ஆம் தேதி மறுபடியும் திங்கக்கிழமை வரும். அப்போது 1ஆம் தேதி கூட 7 நாள் கழித்து தான் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வரும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. அதனால தான் இந்த 7 வந்து நம்ம இந்த சம் ஃபுல்லாக பயன்படுத்த போகிறோம். இப்போ 1ஆம் தேதி திங்கக்கிழமை, அது கூட 7 நாளை கூட்டினா மறுபடியும் திங்கக்கிழமை வரும். அது கூட 7 நாளை கூட்டினா மறுபடியும் திங்கக்கிழமை வரும். அது கூட 7 நாளை கூட்டினா மறுபடியும் திங்க வரும். ஏன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் இல்லையா? ஒரு வாரம் முடிஞ்சு தான் அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகும். அதனால் அந்த 7 நம்ம இந்த சம்மில் பயன்படுத்த போகிறோம். இனிமேல் இந்த சம் ஃபுல்லாக 7 தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ 61 நாட்கள். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை. 61வது நாள் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ 61 வகுக்கணும் ஃபஸ்ட்டு 7ஆல். ஏன்னா எத்தனை வாரம்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 8 கிடைக்கும். ஓகேங்களா? 8 வாரம் முழுசாக இருக்கும், 5 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். புரியுங்களா? 8 வாரம் முழுசாக போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8, 7, 56ன்னு போயிடும். மீதி 5 இருக்குமா? அப்போ இந்த 8 வாரம் இருக்குது பார்த்திங்களா? இதை நம்ம சுத்தமாக மறந்துடலாம். ஓகேங்களா? இதுக்கும் இந்த சம்முக்கு சம்மந்தம் கிடையாது. மொத்தம் என்ன கொடுக்குறாங்களோ அதை எழுதிக்கணும். அதை 7ஆல் வகுக்கணும். 8 வாரம்னு வருது. வாரம் நமக்கு தேவையில்லை, அதை விட்டுறணும். மீதி இந்த 5 நாள் இருக்கு இல்லையா? இந்த 5 நாளை வச்சு தான் சம்மு. இப்போ திங்கக்கிழமைன்னு இருக்குது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இப்படின்னு எழுதுறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு இருக்கா? இப்போ எப்போவுமே வந்து அவன் கொடுத்த திங்கக்கிழமை 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 1, 2, 3, 4, 5, 6 இப்படி இருக்கா? இப்போ இந்த 5ங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சனிக்கிழமையில் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 61வது நாள் என்ன கிழமை அப்படின்னா சனிக்கிழமைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்க கொடுத்த நாளை 0ன்னு வச்சுக்கணும். கொடுத்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா 61 7ஆல் வகுக்கணும். ஓகேங்களா? 8, 7, 56 மீதி 5 நாள் கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் மறந்துடணும். இந்த 5 மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ அவங்க கொடுத்த திங்கக்கிழமை 0ன்னு வச்சுக்கணும். அடுத்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு எழுதிக்கணும். 1, 2, 3, 4, 5 நம்பர் போடணும். இந்த 5ங்கிற இடத்துல மீதி 5 வந்துருக்கனால இந்த 5ங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இருக்குது. அப்போ சனிக்கிழமை தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்து இன்று சனிக்கிழமை எனில் 27 நாட்கள் கழித்து எந்த நாளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி சனிக்கிழமையா 27 நாள் கழித்து என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 27 நாட்கள் கழித்துன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இன்று சனிக்கிழமை, இன்றையிலிருந்துன்னு கேட்கல. இன்று சனிக்கிழமை 27 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை நாள் இருக்குது அதில் அப்படின்னா 28 நாள் இருக்குது. இது புரியலன்னா பாருங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 27 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? அதனால தான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை கூட்டினா 28 நாள் வந்துடும். அதே ஃபார்முலா தான். மொத்தம் 28 நாள் கிடச்சிருச்சு. அப்போ இதை 7ஆல் அடிக்கணும். ஓகேங்களா? 4, 7, 28 மீதி வந்து 0ன்னு கிடைக்கிது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் மறுபடியும் வரும். ஏன்னா நம்ம கொடுத்த நாளை வந்து 0ன்னு வச்சுக்கணுமா அந்த அட்டவணைப்படி. அப்போ சனிக்கிழமைக்கு நம்ம 0ன்னு எழுதுவோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமைங்கிறது 1, திங்களுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2. இந்த ஆர்டரில் நம்ம எழுதுவோம். அப்போ 0ன்னு வந்ததுனால அப்போ சனிக்கிழமை தான் ஆன்சர். அப்போ 27 நாள் கழிச்சும் அதே சனிக்கிழமை தான் வரும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமை உள்ளன. அந்த மாதத்தில் முதல் நாள் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமை இருந்துச்சுன்னா அந்த மாதத்தில் முதல் நாள் வந்து இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட கிழமையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3 தினங்களை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எழுதணும். ஓகேங்களா? இப்போ வந்து சனின்னு கொடுத்துருக்காங்களா? வெள்ளி, வியாழன், புதன் இப்படி எழுதிக்கணும். அவன் என்ன கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி 3 டேட் எழுதிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சமூகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமைக்கு முன்னாடி வருது இல்லையா? இந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது வந்து ஷார்ட்கட்டு டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 சனிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை, சனிக்கிழமை,
சனிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. தோராயமாக நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து 30 நாள் எடுத்துக்கலாம். நம்ம இந்த சமூகம் அவங்க அப்படி தான் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க, 30 நாள். ஓகேங்களா? ஏன்னா அவங்க மந்த்து கொடுக்கல இல்லையா, எந்த மந்த்துன்னு கொடுத்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எந்த மந்த்துன்னு கொடுக்காம ஒரு மாதத்தில் தோராயமானு கொடுத்துருக்கனால நம்ம சனிக்கிழமை 30ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி எப்போ சனிக்கிழமை வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி சனிக்கிழமை வந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 7 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி இருக்கும். இதுலேருந்து 7 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதியாக இருந்திருக்கும். 16லேருந்து ஒரு 7 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதியாக இருந்திருக்கும். 9ஆம் தேதியிலேருந்து ஒரு 7 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியாக இருந்திருக்கும். புரியுதுங்களா? இப்போ 2ஆம் தேதி சனிக்கிழமை வந்திருக்கும், 9ஆம் தேதி சனிக்கிழமை வந்திருக்கும், 16ஆம் தேதி சனிக்கிழமை வந்திருக்கும், 23ஆம் தேதி சனிக்கிழமை வந்திருக்கும், 30ஆம் தேதி சனிக்கிழமை வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது இதுக்கு முன்னாடி வந்து என்ன கிழமையாக இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி 1ஆம் தேதி என்ன கிழமையாக இருந்திருக்கும்? வெள்ளிக்கிழமையாக தான் இருந்திருக்கும். வெள்ளிக்கு அப்புறம் தான் சனி 2ஆம் தேதி. அப்போ 1 வந்து வெள்ளிக்கிழமை, 2 வந்து சனிக்கிழமை. ஓகேங்களா? இதுக்கு வந்து டேரெக்டாக அந்த ஷார்ட்கட்டே போடலாம். என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு முன்னாடி வரிசையாக எழுதிக்கோங்க. அதை அப்படியே எடுத்து ஒரு நாள் முன்னாடி இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்து, நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்களுக்கு முன்னர் ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் நாளை மறுதினத்தை அடுத்து 2ஆவதாக வரும் தினம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்பர்ஸே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு தான் போடணும். அதனால் வந்து டேரெக்டாக நான் எழுதியே காட்டுறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டால் போதுமான. ஓகேங்களா? நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்களுக்கு முன்னர். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் நாளை மறுதினத்தை எடுத்தோன்னு. ஓகே, நேற்று அப்போ இன்றுன்னு ஒரு இடம் வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழேந்து எழுதிக்கலாம். நேற்றைய முன்தினம். ஓகேங்களா? 2 தினங்களுக்கு முன்னர், 1 நாள் 2 நாள், அப்போ 2 தினங்களுக்கு முன்னர் என்ன கிழமைன்னா ஞாயிறு. புரியுதா? நேற்றைய முன்தினங்களுக்கு 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். ஆனால் நாளைய மறுதினம், அப்போ நாளைய மறுதினம் அடுத்து 2ஆவதாக வரும் தினம். ஓகேங்களா? இதுதான் கேட்குறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமையா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திங்கள், செவ்வாய், புதனாக இருக்கும், வியாழனாக இருக்கும், வெள்ளியாக இருக்கும், சனி, ஞாயிறு, திங்கள். ஓகேங்களா? அப்போ வந்து நாளைய மறுதினத்தின் 2 தினங்களுக்கு முன்னர் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையாக இருக்கும். ஓகேங்களா? இந்த சம்மு நீங்கள் இன்னொரு டைம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து கான்செப்ட் தான், நீங்கள் மனக்கணக்கில் போட்டாலே உங்களால் போட முடியும். ஓகேங்களா? அடுத்து, ஒரு மாதத்தில் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால் அந்த மாதத்தின் 17ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வருதான். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமையா, அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து வருதான். அப்போ திங்கள், செவ்வாய், புதன். ஓகேங்களா? 3 நாள் கழித்து, 3ஆவது நாள் வரல, 3 நாட்கள் கழித்து வருதான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வருது 8ஆம் தேதி. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இடையிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதத்தில் 8ஆம் தேதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வருதான். ஓகேங்களா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை 1 நாள், செவ்வாய்க்கிழமை 1 நாள் 2ஆவது நாள், புதன்கிழமை 3 நாள், இந்த 3 நாட்கள் கழித்து வருது. அதனால் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையாக வருது. ஓகேங்களா? ஓகே, அந்த மாதத்தின் 17ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 8ஆம் தேதி நம்ம கண்டுபிடிச்சாச்சு வியாழக்கிழமைன்ட்டு. ஓகேங்களா? அடுத்து இந்த 8 கூட 7 கூட்டுனீங்க அப்படின்னா 15ஆம் தேதியா? அப்போ 15ஆம் தேதி மறுபடியும் வியாழக்கிழமை வருமா? அப்போ 16, 17. 17ஆம் தேதி வந்து 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கும். 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையாக இருக்கும். புரியுதா? ஒரு மாதத்தின் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து 8ஆம் தேதி வருது. அது வந்து வியாழக்கிழமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் 8ஆம் தேதி. இப்போ 8ஆம் தேதினா 7 நாள் கழித்து அதே தேதி தான் வரும். அதனால தான் 7 போட்டு கூட்டியிருக்கோம். 8 கூட 7 கூட்டினா 15. அப்போ 15ஆம் தேதி வந்து வியாழக்கிழமை. அவன் கேட்டது 17ஆம் தேதி. அதனால் 16, 17 தனித்தனியாக போட்டு வெள்ளி, சனின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து, அக்டோபர் 1ஆம் தேதி. ஓகேங்களா? அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் நவம்பர் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 1, நவம்பர் 1. ஓகேங்களா? நமக்கு ஜென்ரலாகவே நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு போகணும். ஓகேங்களா? அதை வந்து அக்டோபர் மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்கள் வந்து அந்த உங்கள் விரலில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 31 நாட்கள் இருக்கும்.
ஓகேங்களா. 1ஆம் தேதியிலேருந்து கணக்கு பண்ண சொல்கிறான். மறுபடியும் 1ஆம் தேதி தான் கேட்குறான். அதனால் அக்டோபர் மந்த்தை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ அக்டோபரில் 31 நாட்கள் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஒன்றையும் சேர்த்து கணக்கில் எடுக்கக்கூடாது. ஏன்னா அன்னைய தேதி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கு பிறகு நவம்பர் 1க்கு பிறகுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் நவம்பர் 1ஐயும் சேர்த்து 32 நாளாக எடுத்துக்கணும். அக்டோபர் 1லேருந்து நவம்பர் 1ஆம் தேதி என்ன கிழமை அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 1ஆம் தேதி தான் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. அப்போ 31 எடுத்தால் போதும். இந்த 31 7ஆல் வகுங்க ஜென்ரலாக. ஏன்னா 4 வந்துட்டாலும் நீங்கள் 7ஆல் தான் வகுக்கணும். ஓகேங்களா. 4 வாரம் ப்ளஸ் 3 நாள் கிடைக்கும். ஓகேங்களா. 28, அதாவது 4 7 28, மீதி 3 நாள் கிடைக்கும். நம்ம அந்த மீதமுள்ள 3 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் என்னென்ன நாள் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை போட்டுக்கணுமா, இது வந்து 0ன்னு வச்சுக்கணும். அடுத்து திங்கள், செவ்வாய், புதன். திங்கக்கிழமை 1, செவ்வாய்க்கிழமை 2, புதன்கிழமை 3. அப்போ 3 நாள் 3ஆவது நம்பர் வந்ததுனால புதன்கிழமையாக இருக்கும். ஓகேங்களா. நவம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையாக இருக்கும். ஓகேங்களா. என்ன கேட்குறான்னா அதை 0 வச்சுட்டு அடுத்தடுத்து நம்பர் போட்டு அப்படி எழுத வேண்டியது தான். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7வது சம். ஓகே. அதாவது 1 ஜூன் 2017 இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை எனில் ஜூன் 1 2019 அன்று என்ன கிழமையாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இந்த கிழமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குவோம். 1 ஜூன் 2017. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2017லேருந்து 2019க்கு அதே 1 ஜூன் 2019க்கு போகுது. ஓகேங்களா. அப்போ இடையில வந்து 2018ன்னு ஒரு வருஷம் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா இப்போ இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2017ங்கிறது லீப் ஆண்டு கிடையாது, சாதாரண ஆண்டு. 2018ம் சாதாரண ஆண்டு தான். 2019ம் சாதாரண ஆண்டு தான். ஓகேங்களா. இப்போ இந்த ஜூன் 1லேருந்து இந்த ஜூன் 1 போகிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்குமா, இந்த ஜூன்லேருந்து இந்த ஜூன் போகிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்குமா, 2 வருஷம். இப்போது சாதாரண ஆண்டுக்கு எத்தனை ஒற்றை நாட்கள் இருக்குன்னு பார்த்தோம். 365 நாள், 52 வாரம், ஒரு நாள் தானே எக்ஸ்ட்ரா இருக்கும். புரியுதுங்களா. ஒரு நாள் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போது இந்த ஜூன் அதாவது 1 ஜூன் 2017லேருந்து 1 ஜூன் 2018 போகிறதுக்கு ஒரு நாள் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போது வியாழக்கிழமைங்கிறது இந்த ஜூன் 1க்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக மாறி இருக்கும். ஓகேங்களா. இதே 2018லேருந்து 19 சாதாரண வருடமாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமைங்கிறது சனிக்கிழமையாக மாறி இருக்கும். புரியுதுங்களா. அப்போ 2 நாட்கள், இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள், அப்போ 2 நாள் வந்து மாறி இருக்கும். அப்போ இந்த சம்படி 0ங்கிறது வியாழன், 1 2, அப்போ வந்து வியாழன் வெள்ளி சனி. ஓகேங்களா. இது புரியுதா. நீங்கள் அந்த சம்மு அந்த இது பார்த்தா தான் புரியும். சொல்கிறேன் அந்த இதை நான் அந்த இதையே காட்டுறேன். நான் இப்போது இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஒரு சாதாரண ஆண்டில் ஒரு ஒற்றை நாள் தான் இருக்கும். லீப் ஆண்டாக இருந்தால் 2 வருஷம் இருக்கும். இப்போ இந்த இந்த டீட்டெயில் அதுக்கு தான் கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஜூன் 2017, அதேமாரி 1 ஜூன் 2018, 1 ஜூன் 2019. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதை கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போது இங்கேருந்து 1 இயர் ட்ராவல் ஆகி வரும்போது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். புரியுங்களா. அப்போ வந்து 1 ஜூன் 2017 வந்து வியாழக்கிழமையாக இருக்கிறது, அதே 1 ஜூன் 2018 வெள்ளிக்கிழமையாக மாறி இருக்கும். அதே இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையாக மாறி இருக்கும். ஓகேங்களா. இப்படியும் போடலாம், நம்ம அப்படியும் போட்டுக்கலாம். அப்போ இங்கேருந்து எத்தனை லீப் ஆண்டுன்னு கண்டுபிடிச்சி ஒன்று கூட்டினா போதும். சப்போஸ் இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடையில வந்து 2020க்குன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 19, 2020ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லீப் வருடம். அப்போ லீப் வருடம்னா 2 வருஷத்தை கூட்டிக்கணும். அப்போ ஆல்ரெடி 2 நாள் இன்னும் 2 நாளை கூட்டிக்கணும். 2 நாளை கூட்டி சொல்லணும். ஏன்னா சனிக்கிழமை, அடுத்து ஞாயிறு, திங்கக்கிழமையாக இருக்கும். புரியுதுங்களா. திங்கக்கிழமையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையோட 2019 முடிஞ்சிருச்சு. சப்போஸ் 2020ன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2 நாட்களை கூட்டி சொல்லணும். ஏன் அப்படின்னா அது வந்து லீப் ஆண்டு. அன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். சப்போஸ் இந்த கொஸ்டின் வந்து பிப்ரவரியில் கேட்டிருந்தாங்க, பிப்ரவரிக்கு முன்னாடி ஜனவரின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதில் ஒரு நாள் தான் அதிகமாகும், 2 நாள் அதிகமாகாது. ஓகேங்களா. நான் அது தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2020 வரைக்கும் கேட்குறாங்க. எப்போலேருந்து 2018லேருந்து. ஓகேங்களா. 2018 ஜனவரிலேருந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2018லேருந்து 19 வரைக்கும் ஒரு நாள் அதிகமாகுமா, 19லேருந்து 20 வரைக்கும் ஒரு நாள் தான் அதிகமாகும். ஏன்னா நமக்கு ஜனவரியில் தான் கணக்கு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பிப்ரவரியில் தான் அந்த மந்த்து 29ன்னு இருக்கும். நம்ம பிப்ரவரிக்கு முன்னாடி பார்க்குறதுனால ஒரு நாளை சேர்த்துக்கிட்டால் போதும். ஓகேங்களா. நீங்கள் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் டீட்டெயில்டாக கூட நடத்துகிறேன். அடுத்தது 15 ஏப்ரல் 2020. ஓகேங்களா. 15 ஏப்ரல் 2020 திங்கட்கிழமையில்
20 ஜூலை 2020 என்ன கிழமையாக இருக்கும்? இந்த மாதிரி சம்பளம் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூட்டுறது தான். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை மந்த்துன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி நீங்கள் கூட்டிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15. ஓகேங்களா? ஏப்ரலில் மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏப்ரலில் மொத்தம் 30 நாள். அப்போ வந்து 15 நாள் போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ மீதி 15 நாள் இருக்கும் ஏப்ரல். ஓகேங்களா? ஏப்ரல் மந்தில் இதுலேருந்து தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஏப்ரல் மாதம் முடியறதுக்கு 15 நாள் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஏப்ரல் முடிஞ்சோடனே நமக்கு மே மாதம் வந்துடும். மே மாதத்தில் 31 நாள் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஜூன் மாதம் வந்துடும். ஜூன் மாதத்தில் 30 நாள் இருக்கும். ஜூலை மாதம் வந்துடும். ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 20 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் டேரெக்டாக 20ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இது எல்லாத்தையும் கூட்டணும். எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள். 50, 80, 81, 91, 91, 96ன்னு வருது. 96 நாள் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம வழக்கமாக பண்ணுறது தான். 7ஆல் வகுக்கணும். 7ஆல் வகுத்திங்கன்னா 1, 13, 13 வாரம் வந்து சரியாயிடும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் மீதி இருக்கும். ஓகேங்களா? இந்த 5 வகுக்க முடியாமல் 5 நாள் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறத 0ன்னு வச்சுக்கணுமா? திங்கட்கிழமைங்கிறது 0, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்போ 1, 2, 3, 4, 5. அப்போ சனிக்கிழமையாக இருக்கும். புரியுதா? இந்த டேட்லாம் நீங்கள் போட்டு கூட்டணும். அப்போ வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரினா எத்தனை நாள், பிப்ரவரினா எத்தனை நாள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம முக்கியமான பெரிய சம்முக்கு வந்திருக்கோம். இந்த சம்மை சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான சம்மு. அந்த பெரிய டயக்ராம் ஃபார்முலா வந்து இதுக்கு தான் போட்டோம். ஓகேங்களா? 7 ஏப்ரல் 1996 என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 7 ஏப்ரல் 1996. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு போயிடலாம். அந்த ஃபார்முலா வச்சு தான் சம் போட முடியும். நீங்கள் கொஷின் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 ஏப்ரல் 1996. ஓகேங்களா? ஓகே, இந்த இருக்குது ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இது படி வந்து பார்த்திங்கன்னா 7 ஏப்ரல் 1996 இந்த சம்மை நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையில் 7 இருக்குது. அதுதான் தெரியாமல் இங்கே வந்திருக்கு. பிரிண்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்திருக்கு. அவ்வளோதான். ஆண்டினுடைய கடைசி 2 நாட்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்களா? 96. அப்போ 96 எழுதிக்குவோம். ஓகேங்களா? ஆண்டினுடைய கடைசி 2 எண்ணை 4ஆல் வகுத்த ஈவு எழுதணுமா? அப்போது 96 வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் வகுக்கணுமா? 2 8, 4 16, 24 வந்துருச்சா? அந்த 24 அப்படி எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்து தேதிக்கான கோடு என்ன தேதி? 7ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ 7ன்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன தேதியோ அதை எப்படி எழுதிக்க வேண்டியது தான். 7ன்னு கொடுத்துருக்காங்க, 7ஆம் தேதின்னு எழுதிக்கணும். அடுத்து மாதம் என்ன மாதம் கொடுத்துருக்காங்க? ஏப்ரல் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாதத்துக்கு நம்ம அங்கே என்ன கோடு பார்த்தோம் அப்படின்னா 6ன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து ஆண்டிற்கான கோடு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு எதுக்குள்ளே வருதுன்னு பார்க்கணும். 1996 நம்ம முன்னாடியே பார்த்தோம். 1900லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1999 வரைக்கும் இடைப்பட்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஆண்டுடைய கோடு வந்து 0. ஓகேங்களா? கூட்டல் 0. இவ்வளோ தான். இப்போ இதை தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன். கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அப்படின்னா 7 ஏப்ரல் 1996. ஓகேங்களா? அதன்படி ஆண்டினுடைய கடைசி 2 எண்கள் எழுதணும். சரி, ஓகே, 96ன்னு எழுதிட்டேன். ஆண்டினுடைய கடைசி 2 எண்ணை வந்து 4ஆல் வகுக்கணுமா? 96 4ஆல் வகுத்தா எத்தனை டைம் போகுதுன்னு பார்க்கணும். 24 டைம். அப்போ 24ன்னு எழுதிக்கணும். அதான் ஈவு. ஓகேங்களா? அடுத்து வந்து தேதி எத்தனாம் தேதி கொடுத்துருக்காங்க? 7ஆம் தேதி. 7ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து ஏப்ரல்னு கொடுத்துருக்காங்க. ஏப்ரலோட கோடு வந்து பார்த்திங்கன்னா 6. அடுத்து எந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க? இந்த ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1990லேருந்து 1996 வரைக்கும் இந்த ஆண்டுக்கு வந்து 0ன்னு கால்குலேட் பண்ணோம். டிவைடட் பை 7. ஓகேங்களா? இந்த கோடை வந்து நான் மேலே இப்போ காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ அந்த சம் படி பாருங்கள். இந்த இதெல்லாம் இப்போ ஏப்ரல்னு கொடுத்தனால 6 எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் இது வந்து பார்த்திங்கன்னா 1996ன்னு கொடுத்துருந்தாங்க. எனவே 90லேருந்து 99க்குள்ளே வந்துச்சுன்னா 0ன்னு போடணும். அதனால் இதை எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ அதை நான் அப்படியே மறுபடியும் எழுதுகிறேன். உங்களுக்காக புரியணுங்க தேவைப்போனேன். ஃபஸ்ட்டு 96 அடுத்து அதை வகுத்தோம்னா ஈவு 24. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேதின்னு போட்டால் போதும். தேதிக்கான கோடு வேர்டு கிடையாது. அது மாதத்திற்கான கோடு வேர்டு தான் இருக்கும். 6 ஏன்னா ஏப்ரலுக்கு 6. அடுத்த ஆண்டிற்கான கோடு வேர்டுனா பார்த்திங்கன்னா 900-999 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 0. இதை வந்து கூட்டணும். இதை கூட்டிங்கன்னா என்ன வரும்? 96, 100, 120, 120, 133,
133 டிவைடட் பை 7ன்னு போடணும். ஓகேங்களா? இப்போ இதை அடிக்கணும். இது அடித்தோம்னா என்ன வரும்? 19 வாரம் கிடைக்கும் முழுசாக. 19 டைம் இந்த 133ல் 19 7 இருக்குது, 19 7 போயிடும். மீதி வந்து பார்த்திங்கன்னா 0 நாள் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மீதி எக்ஸ்ட்ராவே கிடைக்காது. 19 7ம் வந்து முழுசாக டிவைட் ஆகிடும், மீதி 0 இருக்கும். அப்போ இந்த 0ன்னு வந்துட்டாலே அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா நீங்கள் மேலே போய் பார்க்கணும். இதுக்கு வந்து அந்த சம் மாதிரி 0 வந்தால் அந்த கேட்ட ஆண்டு அப்படி எடுக்கக்கூடாது. இந்த சம்முக்கு மட்டும் நீங்கள் போய் அந்த கோடோட பார்க்கணும். நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0. இப்போ 0னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பார்க்கணும். அப்போ 0ன்னு வந்த ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது சம்மு கூட நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அதே இது வந்து பார்த்திங்கன்னா 1000 நம்மளாக போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ 1998 அப்படின்னு வச்சுட்டு அதே ஏப்ரல் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 98 முழுசாக எழுதிக்கணுமா? அந்த 98 வகுத்து அந்த 98ங்கிறத வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் வகுத்து அந்த ஈவை எழுதணும்னு சொல்லியிருக்காங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 24 டைம் தான் முழுசாக போகும். இதுவும் 24 டைம் தான் போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலுங்கிறது 6. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே வந்து 2, ஏப்ரலுங்கிறது 6. அந்த 98 1998ங்கிறது வந்து பர்டிகுலரில் வரதுனால 0. இதை வந்து இப்போ வந்து கூட்டணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 98 ஒரு 24, அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேதி வந்து பார்த்திங்கன்னா 2, அது கூட வந்து பார்த்திங்கன்னா 6. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும் பார்த்திங்கன்னா 130ன்னு வரும். இதை வந்து 7ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 18 சரியாயிடும். மீதி வந்து பார்த்திங்கன்னா மீதி 5 நாள் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? 18 × 7 வந்து பார்த்திங்கன்னா 126 இருக்கும், மீதி 4 இருக்கும். ஓகேங்களா? 18 × 7 வந்து பார்த்திங்கன்னா 126, மீதி 4 இருக்கும். இப்போ இந்த மீதி 4 கிடச்சனால இந்த 4 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அன்றைக்கி வந்து வியாழக்கிழமையாக இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு டைம் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம அங்கே என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1998ல் ஏப்ரல் 2ஆம் தேதி என்ன கிழமை வந்துச்சுன்னா நமக்கு வந்து வியாழக்கிழமைன்னு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ அது இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? காலண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1998 கண்டுபிடிக்கணும். 1998 ஏப்ரல் மந்த் தான் நமக்கு வேணும். ஏப்ரல் 2ஆம் தேதி என்ன கிழமை இருக்குன்னு பாருங்கள். புரியுதா? வியாழக்கிழமைன்னு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேறு எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். சரிங்களா? ஓகேவா? இப்போ செக் பண்ணிட்டோம். இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணி கீழே ஆன்சர் போடுங்க. ஓகேங்களா? நான் கரெக்டாக ஆன்சர் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி விட்றேன். இந்த சம்மை நீங்களே சால்வ் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். நம்ம கொடுத்ததெல்லாம் நோட்ஸாக எடுத்துகிட்டு அப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த சம் வந்து ஈஸியாக வரும். இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து எல்லோரும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் அதில் போடுறேன். நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.